இருக்கிறார்கள், கண்காணிக்கிறதும் உலமாக்களுக்கு இந்த ஜமானிலே உள்ள ஒரு பாரிய சவால், ஒரு பாரிய பொறுப்பு. இது மஸ்ஜிதுடைய இமாம்கள் இதிலிருந்து விலகி போக முடியாது. இந்த பணி அவங்க செய்யணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்களை இபாதத்துக்கு உற்சாகப்படுத்தணும். எங்கட பகுதியில் ஒரு மஸ்ஜிதில் இமாமிக்கிறார். அப்படி அரிதாகத்தான் இமாம்கள் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அவருடைய சொந்த வீடு போலதான் அந்த மஹல்லா வச்சுக்கிறார். முழு அமல்களையும் மக்களை சோம்பேறித்தனம் இல்லாமல் வழி நடத்துவார், அழகா வழி நடத்துவார். ரமலான் வந்துச்சுண்டா ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார். போயிட்டு அந்த வீட்டில் உள்ள ஆணை கூப்பிட்டு அந்த வீட்டில் உள்ள பெண்களை திரைக்கு பின்னால் வச்சு சொல்லுவார், இந்த ரமலானில் எத்தனை குர்ஆன் ஓதி தரப்போறீங்க சொல்லுங்க. மனைவியில் கேட்டுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் 6 பேர் இருக்கிறோம், 7 குர்ஆன் தரோம், மார்க் பண்ணிக்குவார். அடுத்த வீட்டுக்கு போற மார்க் பண்ணுவார். 27ஆம் நோன்புக்கு பின்னால ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. ரமலானுக்கு முன்னால சொல்லிக்கிறீங்க 7 குர்ஆன் ஓதுறேன், நடந்திருக்கான்னு பார்க்கணுமே. எத்தனை குர்ஆன் உங்களோட வீட்டில் ஓதி இருக்கிறீங்க என்பதை ஒரு துண்டில எழுதி இந்த பெட்டியில போடுங்க. இப்ப எடுத்து பார்த்தா 150 குர்ஆன், 250 குர்ஆன், சில காலங்களில் 650 குர்ஆன்களை மக்கள் ஓதிப்பாங்க. இப்படி எத்தனை இமாம்கள் உங்களோட மஹல்லால செய்றீங்க? ஒரு இமாமுடைய பொறுப்பு இது, ஒரு இமாமுடைய மஸ்ஊலியத் இது. குர்ஆனுடைய மாதத்தில் மக்களை குர்ஆனுடன் தொடர்பு படுத்துங்க என்று தொண்டையில தண்ணி வத்துறதுக்கு மைக்க போட்டு மிம்பர்ல சொன்னதை கேட்க மாட்டாங்க. அதிகமான மக்கள் மாஷா அல்லாஹ் எங்கட நாட்டில் அரபு குத்துபாவை நல்லா கேட்குறாங்க. என்ன பிந்தி தான் வாரது. அரபியில் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு கூட்டம் வரும், தமிழில் கேட்கறது இல்லை. இது ஹாலாத். குத்துபாவை கேட்கறதுக்கு தயார் இல்லாத காலத்தில் பயான் செய்துட்டோம், செய்தியை சொல்லிட்டோம் என்று குந்தினா வீடுகளில் குர்ஆன் ஓதுவாங்க. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்றெல்லாம் ஆயத்துகள் இருக்குது. எங்கட ஊரில் ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆன் ஓதல் என்ற அந்த அமலை ஹயாத்தாக்க மஸ்ஜிதுடைய இமாமும் நிர்வாகிகளும் செய்த பங்களிப்பு என்ன? இந்த கேள்விக்கு விடை இருக்கா? யாரு திட்டமிட்டாங்க, யாரு செயற்படுத்தினாங்க? இஅ்திகாஃப், நான் இங்க மதரசா மாணவர்களை சொல்றது, இஅ்திகாஃபோட பாடம் ஓதி தரக்கூடாது. ஏன்? இஅ்திகாஃபுடைய பாடத்தை நிறைய பேர் ஓதுன மற்றவங்களையும் சொல்லி கொடுக்க அவங்க இஅ்திகாஃப் இருக்கிறல்ல, அவங்க இஅ்திகாஃப் இருக்கிறது இல்லை. இஅ்திகாஃபுடைய பாடத்தில் ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, சுன்னா முஅக்கதா, இஅ்திகாஃபுல் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான சுன்னா, வஅவுகதுஹா, அந்த சுன்னத்துகளில் ஆக முஅக்கதான சுன்னா ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறது. யாரு கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறாங்க? கிதாபில் ஓதுறதா, ஓதி கொடுக்கிறதா. யாரு 10 நாள் இஅ்திகாஃப் இருந்த? 21வது மக்ரிபுக்கு மஸ்ஜிதுக்குள் நுழைந்து பெருநாள் என்று அறிவிக்கப்படும் வரைக்கும் மஸ்ஜிதில் முழுமையாக யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க? எந்த மஸ்ஜிதுடைய இமாம் அந்த மஹல்லாவில் உள்ளவர்களை இனங்கண்டு தஷ்கீல் பண்ணினாங்க? எந்த மஸ்ஜிதில் ஒரு 100 பேர் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க? அங்க இங்க 2-3 பேர் பிறக்கி எடுக்கிறதுக்கு இயலும். அமல் ஹயாத் ஆகுதில்லை. இமாம்கள் இதுக்கு முன்னணியில் இருக்கணும். ரமலானில் உங்களோட சேவையை செய்யுங்க, ரமலானில் உங்களோட பணியை செய்யுங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு மக்களை தூண்டுங்க, மக்களை ஆர்வப்படுத்துங்க. வாலிபர்களை தராவீஹ் தொழுகைக்கு இனங்கண்டு அவர்களை சந்தித்து மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்க. இஅ்திகாஃபில் எல்லோரையும் உட்கார வைங்க. இஅ்திகாஃபுடைய அமல்ல சம்பந்தப்பட சொல்லுங்க. முழு ஊரும் பிரகாசமாகும்.
இது இல்லாமல் போன இந்த தொடர்புகள் இல்லாமல் போச்சா பெரிய நஷ்டமாய் போயிடும்.